ஒரு குட்டி விலாக் பார்க்கலாமா? இன்றைக்கான பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பாசிப்பயிறு வேக வச்சு தேங்காய் பூ நாட்டு சக்கரை சேர்த்து கொடுத்து விட்டேன். ஒரு சிலர் இதை ஊற வச்சு வேக வைக்கணுமான்னு கேட்குறீங்க. அப்படி கிடையாது. லைட்டாக வறுத்துட்டு வேக வச்சோம் அப்படின்னா சீக்கிரமாகவே வெந்துடும், நல்லாவும் வாசமாகவும் இருக்கும். முத நாள் ஸ்கூலுக்கு டீ கேக் கொடுத்து விட்டுருந்தேன் இல்லையா, நல்லா இருக்குன்னு சொல்லி இன்றைக்கும் கேட்டாங்க. ஸோ நேற்று ரெடி பண்ணியிருந்தேன், அதையும் இன்றைக்கும் கொடுத்து விட்டாச்சு. அண்ட் இன்றைக்கி லஞ்சுக்கு காய்கறி கூடவே கருப்பு கொண்ட கடலை சேர்த்து காரக்குழம்பு வச்சுருந்தேன். புளிக்குழம்புன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான். இந்த குழம்புல கருப்பு கொண்ட கடலைக்கு பதிலாக வெள்ளை கொண்ட கடலை இல்லை காராமணி இந்த மாதிரி எது சேர்த்து பண்ணாலும் டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ அதுதான் இன்றைக்கி பண்ணியிருந்தேன். காய்கறி எல்லாமே நல்லா வதக்கிட்டு மசாலா கலந்த புளி தண்ணி எல்லாம் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா கொண்டக்கடலை, அதாவது வேக வச்ச கொண்டக்கடலை சேர்க்கணும். அண்ட் இதுக்கு சைடிஸாக முருங்கைக்கீரை பொரியல் வந்துட்டு பண்ணியிருந்தேன். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு லாங் வீடியோ, அதாவது நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்த சில டவுட்ஸை கிளியர் பண்ணுற மாதிரி ஒரு லாங் வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன். ஃப்ரீயாக இருக்கும் போது செக் பண்ணிக்கோங்க. ஸோ முருங்கைக்கீரை ரெடி பண்ணிவிட்டு புளிக்குழம்புக்கும் தாளித்து ஊற்றிட்டு ஹஸ்பண்டுக்கு பேக் பண்ணியாச்சு. இன்றைக்கான லஞ்ச் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் இதுதான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.